தரமான சம்பவத்தை ஆண்கள் அணியினர் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கான 2 டாஸ்க் வந்து நடைபெற்றது. முதல் டாஸ்கில் ஆல்ரெடி பெண்கள் அணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. 2வது டாஸ்கில் ஆண்கள் அணி வெற்றி பெற்றாங்க. ஸோ அதனால் ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் பெண்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் வந்துருந்தது. அதனால் 3வதாக ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது. அந்த டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் கேன், அந்த வாட்டர் கேனில் கீழே மட்டும் தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இருக்கக்கூடிய வாட்டர் கேனை எடுத்து அப்படியே வந்து சுருட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே நேராக வந்து நிற்கணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணியிருப்பீங்க, இல்லைனா டிக்டாக் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, யூடியூப்பில் கூட சேலஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுத்தாப்புல. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் வீட்டுக்குள்ளே இருந்து கண்டென்ட்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கண்டென்ட் வாங்குறதுக்கு நான் தான் படாது பாடுபடுறேன், நீங்கள் இன்னுமே கொடுக்க மாட்டேறீங்க, நான்லாம் இருக்கிற கோவத்துக்கு உங்களுக்கு விஷத்தை வச்சு சாவச்சிருவேன், விஷத்தை கொடுக்க வேண்டியது சரி ஓகே ஜூஸாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன காண்டில் இருந்தாருன்னு தெரியல. நான் ஜூஸை அப்படியே மாட்டேன் ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வாந்தி இருக்கிறாங்க, ஒருத்தர் வயிற்ற பூச்சின்னு ஓடுறாங்க, ஒருத்தர் வாயை பூச்சின்னு ஓடுறாங்க. ஏன் ஒட்டுமொத்த பாய்ஸும் சேர்ந்துக்கிட்டு தர்ஷிகாவை தலையை பிடிச்சி அழுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ வாந்தி எடுத்தாங்க தர்ஷிகா அவர்கள், ஏன்னா அவ்வளோ ஜூஸ் குடித்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு தடவை திருப்பி போடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து குடிக்கணும். அந்த ஜூஸ் என்ன ஜூஸ்லாம் தெரியல, ப்ரௌன் கலரில் ஒன்று இருந்துச்சு, க்ரீன் கலரில் ஒன்று இருந்துச்சு. ஸோ மேபி பாவக்காய் ஜூஸாக கூட இருந்திருக்கலாம், ப்ரௌன் கலரில் இருந்தது ஏதாவது துவர்ப்பான ஜூஸாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. ஆண்கள் 4 பாயிண்ட் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து 3 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டை போட்டு அப்படின்னு நிறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் தீர்ந்து போச்சு. மறுபடியும் ஜூஸை கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து பச்சை கலரில் எல்லாம் நிரப்பிட்டு திரும்பியும் வந்து புல் பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை ஆல்ரெடி வந்து தர்ஷிகா, அப்புறம் சிவகுமார், அப்புறம் பவித்ரா, இவங்க 3 பேர் பயங்கரமாக ஜூஸ் அதிகமாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் குடிச்சாங்க அப்படின்னா விஷத்தை தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அது குடிச்சு செத்துருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜூஸே குடிச்சு செத்துருவீங்க போகிறடா, ஒழுங்காக டாஸ்கே விளையாட மாட்டேங்கிறீங்க, சரி இவங்களுக்கு பதிலாக நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம சிவகுமாருக்கு பதிலாக முத்துக்குமரன் அவர்கள் வந்து களமிறங்கினார். அந்த பக்கம் தர்ஷிகாவுக்கு பதிலாக நம்மளுடைய ரியா அவர்கள் களமிறங்கினாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் போட்டால் ஆண்கள் அணியினர் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது ஆண்கள் அணியிலேருந்து முத்துக்குமரன் ஒரு 2 தடவை 3 தடவை ஜூஸை குடிச்சிட்டு திருப்பி போட்டாப்புல, 4வது தடவை போட்டு நிப்பாட்டி விட்டாப்புல. உடனே வந்து ஆண்கள் அணி தான் வெற்றி பெற்றாங்க, பெண்கள் அணி மண்ணை கவிட்டாங்க. ஸோ அதனால் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து ஆண்களுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்ததுனால பிக் பாஸ் அவர்கள் போய் டிசைட் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக முடிச்சிட்டாங்கப்பா, ரொம்பலாம் பேசலை, கச்சா முச்சான்னு பேசி சண்டை அடித்து எனக்கு பிடிக்கல உனக்கு தெரியல அப்படி இப்படிலாம் பேசாமல் சிம்பிளாக முடித்தாங்க. தீபக் அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் ஈவன் பாயிண்ட் வந்து இருந்தது. சரி ஓகே நான் தீபக்கே வந்து போட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து ஓட்டை மாற்றி போட்டாப்புல. ஸோ அதனால் தீபக் அவர்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த வாரத்தில் முதலில் சேவாக்கப்படுபவர் நம்முடைய தீபக் அவர்கள் தான். சொன்ன பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகுமார் அவர்கள் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி தீபக் அவர்களை செலக்ட் பண்ணதுக்கான காரணங்களும் நல்லதாக தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தீபக் அவர்களை செலக்ட் பண்ணது ஓகேவா ஓகே இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.